தாய்லாந்து நாட்டின் சுற்றுலா தூதராக நியமிக்கப்பட்ட இந்திய நடிகர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சோனு சூட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தாய்லாந்து நாட்டுக்கான விளம்பர தூதராக, சுற்றுலா விளம்பர தூதராக இப்போ நம்ம இந்திய நடிகர், பிரபல நடிகர் சோனு சூட் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சோனு சூட் என்பவர் வந்து புகழ்பெற்ற நடிகர் மற்றும் அவர் ஒரு சமூக ஆர்வலர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தாய்லாந்து நாட்டுக்கான சுற்றுலா விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவிலேருந்து தாய்லாந்துக்கு சுற்றுலாவா சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த சுற்றுலாவை வந்து மேம்படுத்துவதற்காக, இந்தியாவிலேருந்து தாய்லாந்து நாட்டுக்கு வந்து சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இந்த சோனு சூட் அவர்கள் வந்து விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கு. ஸோ அதையொட்டி ஜார்க்கண்ட் மாநில தேர்தலுக்கான விளம்பர தூதராக கிரிக்கெட் வீரர் MS தோனி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்துடைய விளம்பர தூதராக துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானு பாக்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில 2 வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்திய சைபர் கிரைம் மையத்துடைய தூதராக நடிகை ராஷ்மிகா மந்தனா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐநாவுக்கான புதிய இந்திய தூதராக பர்வதனேனி ஹரிஷ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. குரேஷியாவுக்கான தூதராக அருண் கோயல், ரஷ்யாவுக்கான இந்திய தூதராக வினய் குமார், அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக வினய் குவாத்ரா, ஸ்வீடன் நாட்டுக்கான இந்திய தூதராக நீனா மல்ஹோத்ரா இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க.